இன்றைக்கி வந்து நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியன் யூனியன், ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். இவங்களோட முக்கியமான ஆர்டிகல்ஸை பார்ப்போம். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒபீட் ஆர் கியூ காய்வ் பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 52லேருந்து வரிசையாக நீங்கள் 62 வரைக்கும் எழுதிருங்க. அதுக்கப்புறமா 72 மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஓ வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட்டு, பி வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், இ வந்து எலெக்ஷன், இன்னொரு இ வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன், டி வந்து டென்யூர் எத்தனை வருஷம் 5 வருஷம், ஆர் வந்து ரீஎலெக்ஷன் ஆமாம் பண்ணலாம், கியூ வந்துட்டு என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன், 59ல் சி வந்து என்ன அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃபீஸு, அடுத்தது ஓ வந்துட்டு ஓத்து, ஐ வந்துட்டு இம்பீச்மெண்ட் வெளியே எடுக்கிறது, வி வந்து வேக்கன்சி, அதுக்கப்புறம் பி வந்து பார்டனிங் பவர். குவாலிஃபிகேஷன்லேருந்து சிட்டிசனாக இருக்கணும், 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எந்த ப்ராஃபிட்டாக இருக்கிற ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடாது, லோக்சபா மெம்பருக்குள்ள குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ ஒருவேளை அவர் ஒரு எம்பியாவோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருந்தாலோ அவர் அந்த சீட் வந்து வேக்கண்ட் ஆயிரும் இங்கே வரும்போது. அதே மாதிரி எலக்டோரல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 50 எலக்டர்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவர் பேரை, 50 எலக்டர்ஸ் வந்து செகண்ட் பண்ணுவர் பேரை. ஸோ டேர்ம் வந்து 5 இயர்ஸு, ஆனால் ரீஎலெக்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்னென்னா நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸு, சீஃப் ஜஸ்டிஸு, அட்டார்னி ஜென்ரலு, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல், சீஃப் எலெக்ஷன் கமிஷன், அப்புறமா யூபிஎஸ்சி மெம்பர்ஸு, சேர்மன்ஸு, அம்பாசிடர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு ஒரு செஷன், பார்லிமெண்ட் செஷனை வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 2 தடவையாவது அவங்க வந்து வந்துடணும். ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா வருவாங்க, அப்புறமா பிகினிங் ஆஃப் ஃபஸ்ட்டு செஷன் இன் ஈச் இயர். அதே மாதிரி அவங்க நினச்சா வந்துட்டு ஒரு எந்த ஹவுஸில் இருக்கிற பெண்டிங் பில்லை வந்து நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி எல்லா பில்லுமே பிரசிடென்ட் அக்சென்ட் கொடுத்தக்கப்புறமா அது லாவாக மாறும். அதே மாதிரி நினச்ச நேரத்தில் லோக்சபாவை கூட டிசால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. மணி பில்ஸ் இவங்க சைன் பண்ணாமல் வெளியே வரவே செய்யாது. அதுக்கப்புறமா எந்த ஒரு செஷனை கூட அவங்களால டெர்மினேட் பண்ண முடியும், எந்த ஹவுஸில் நடக்கிற செஷனையும் டெர்மினேட் பண்ண முடியும். அவங்க யாரை நாமினேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸ் போடலாம். அப்புறமா லோக்சபாவில் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து 2 மெம்பர்ஸ் போடலாம். ஃபினான்ஷியல் பவர்னு பார்த்தா ஆனுவல் பட்ஜெட்டே வந்துட்டு இவரோட இதில் தான் போட முடியுது. கண்டிஜென்சி ஃபண்டில் வந்து கை வைக்கிறதுக்கு இவரால் மட்டும்தான் முடியும். ஜுடிஷியல் பவர்னா இவர் நினச்சா யாரையாவது மன்னிச்சு விடலாம், பார்டனிங் பவர். மிலிட்ரி பவர்னா இவர் தான் சுப்ரீம் ஹெட்டு. டிப்ளமேட்டிக் பவர்னா இவர் தான் வந்துட்டு நிறைய இந்தியன் டிப்ளமேட்ஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி பவர்னா ஸ்டேட்டில் ஒரு எமர்ஜென்சியோ நேஷனல் எமர்ஜென்சியோ இவங்க தான் பார்த்துக்கிறாங்க.